அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு நிறைய செய்திகள் கொடுத்திருந்தாங்க. முதல்ல பார்த்தோம்னா, பயன்பாட்டுக்கு வந்தது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நேத்தே இந்த திட்டத்தை பத்தி பார்த்திருந்தோம். இன்னைக்குமே இந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? முதல்ல பார்த்தோம்னா, ஆஹ் கிட்டத்தட்ட இந்த திட்டத்தினுடைய வரலாறு பத்தி பின்னாடி கொடுத்திருக்காங்க. சரியா? அதாவது பார்த்தோம்னா 1834ஆம் ஆண்டிலே, ஓகேங்களா, 1834ஆம் ஆண்டிலே பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன், கேள்விப்பட்ட ஒரு நபர் தான். சர் ஆர்தர் காட்டன் தான் முதல்ல இப்படி ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சவர். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தோம்னா 1957ல இந்த திட்டத்தை பத்தி பேசப்பட்டுச்சு. காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்துல பவானி திட்டம் அப்படிங்கிற பெயர்ல கிட்டத்தட்ட தொடங்கப்பட்டுச்சு. பின்னர் பார்த்தோம்னா 1972ஆம் ஆண்டுல இந்த திட்டத்துக்கு அத்திக்கடவு அவிநாசி அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் வைக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அத்திக்கடவு அவிநாசி அப்படிங்கிற பேர் எல்லாருக்குமே பரிச்சயமான பேர் தான். இந்த அத்திக்கடவு அப்படிங்கிற பேர் பார்த்தோம்னா கோவை மாவட்டத்துல வெள்ளூர் அணை இருக்கு. இந்த வெள்ளூர் அணை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் பேர் தான் அத்திக்கடவு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதனாலதான் இந்த திட்டத்துக்கு அங்கிருந்து தண்ணீர் எல்லாம் வரதுனாலதான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இது ஒரு விஷயம். ஓகேங்களா? அந்த 2 ஆர்டிகளையும் ரிலேட் பண்ணி தான் நம்ம பார்க்குற மாரி இருந்துச்சு. பின்னர் பார்த்தோம்னா 1972ல அத்திக்கடவு அவிநாசி அப்படிங்கிற பெயர் வருது நமக்கு. பின்னர் 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 2024ஆம் ஆண்டு நேற்று திட்டம் பணிகள்லாம் முடிஞ்சு திட்டம் மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, பவானி ஆற்றுல காளிங்கராயன் அணைக்கட்டு அப்படிங்கிறது இருக்கு. இந்த காளிங்கராயன் அணைக்கட்டுல இருந்து 1.5 டிஎம்சி உபரி நீரை நீரேற்றம் செய்து வினாடிக்கு 250 கன அடி அப்படிங்கிற அந்த ஒரு வீதத்துல 70 நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு எடுத்துட்டு போக போறாங்க. எதன் மூலயமா எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய பெரிய பைப்ஸ் மூலமா, அதுதான் ராட்சத குழாய்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு டிஎம்சி வாட்டர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. 1.5 டிஎம்சி ஆஃப் சர்ப்ளஸ் வாட்டரை எடுத்துட்டு வர போறாங்க. சரிங்களா? அதை எடுத்துட்டு எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பயனடைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இந்த திட்டத்தின் மூலியமா பயனடைய போறாங்க. அந்த மாவட்டங்கள்ல பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்திலே இருந்தாலும் அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில ஊராட்சிகள், ஒரு சில பகுதிகள்லாம் பார்த்தோம்னா நமக்கு வறட்சியாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்க்கறோம்னா நமக்கு காங்கேயம், அதை சுற்றி உள்ள பகுதிகள், காரமடை, திருப்பூர், குன்னத்தூர் இந்த மாதிரியான பகுதிகள்லாம் பார்க்கலாம். பெருந்துறை சொல்லலாம். இந்த மாதிரியான பகுதிகள்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் வறட்சி போன்ற நிலை அப்படிங்கிறது இருக்கும். அந்த பகுதிகளுக்கு நீர் ஆதாரங்கள் வழங்குறதுக்காக தான் அரசாங்கத்தால இந்த ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தினுடைய முக்கியமான சவால் என்ன அப்படிங்கறத நமக்கு இந்த ஆர்டிகல்ல கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? அதையும் இந்த ஆர்டிகலையும் ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த திட்டத்தினுடைய முக்கியமான சவால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்காவாசி நதிகளை பார்த்தோம்னா கிழக்குல இருந்து, ஓகேங்களா, அதாவது மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போகும். ஓகேங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி நமக்கு பே ஆஃப் பெங்கால்ல முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பார்த்தோம்னா இயற்கைக்கு மாறாக என்ன பண்றாங்க, கிழக்குல இருந்து தண்ணீரை மேற்குக்கு எடுத்துட்டு போறாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ஆல்டிடியூட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது, இப்போ இதுதான் வெஸ்டர்ன் சைடு அப்படின்னா இங்க ஈஸ்டர்ன் சைடு இப்படி இருக்கும். ஸ்லோபி ரீஜனா இருக்கும். அதனாலதான் எல்லா நதிகளும் வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆரிஜினேட் ஆகி பே ஆஃப் பெங்கால்ல நமக்கு கலக்குது. கரெக்டா? ஆனா இந்த திட்டத்தினுடைய முக்கியமான சவால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கைக்கு மாறாக நம்ம கீழ இருந்து இப்படி மேல எடுத்துட்டு போறோம். ஓகேங்களா? ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்க்கு எடுத்துட்டு போறோம். இதுதான் இந்த சேலஞ்சா இருந்துச்சு. முக்கியமான ஒரு சேலஞ்சா இந்த திட்டத்துல இருந்த ஒரு விஷயம். சரிங்களா? அதை பத்தியும் நமக்கு இங்க கொடுத்திருந்தாங்க. அததான் இந்த ஆர்டிகல்ல நம்ம பாக்குறோம். இந்த ஒரு ஆர்டிகலையும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகலையும் ஃபுல்லா பார்த்து வைங்க. அப்பதான் அந்த ஒரு என்ன பண்றாங்க இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல என்ன பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தடவை புரியும். சரிங்களா? சோ அடுத்த ஆர்டிகல் பார்க்கிறோம். என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு உலகளாவிய வளர்ச்சி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் ஒரு உரையாற்றி இருக்கார். என்ன முக்கியமான ஒரு உரையா இருக்கு. நேத்து பார்த்தோம் அப்படின்னா காணொளி வாயிலாக நமக்கு தெற்குலக குரலின் 3வது உச்சி மாநாடு குளோபல் சவுத் சம்மிட் அப்படிங்கிறது காணொளி வாயிலாக நேத்து நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 123 நாடுகள் காணொளி வாயிலாக கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? அதுல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா சார்பில் விரிவான உலகளாவிய வளர்ச்சி ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான பரிந்துரையை முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு உலகளாவிய குளோபல் டெவலப்மெண்ட் ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். உலகளாவிய வளர்ச்சி ஒப்பந்தத்தை முன்மொழிகிறார். அது என்ன உலகளாவிய வளர்ச்சி ஒப்பந்தம், அதுல என்ன மாதிரியான அம்சங்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தெற்குலக நாடுகள்ல இருக்கக்கூடிய முக்காவாசி நாடுகளை பார்த்தோம்னா
வளரும் நாடுகளாக இருக்கும். இல்ல மிகவும் பின்தங்கிய நாடுகளாக இருக்கும். அந்த மாதிரியான நாடுகளுக்கு அந்த மாதிரியான நாடுகள வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரதுக்காக இந்தியா என்ன மாதிரியான பணிகள செய்யப்போகுது, என்ன மாதிரியான பங்களிப்ப அளிக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த உலகளாவிய வளர்ச்சி ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொள்கையில முக்கியமான ஒரு அங்கமாக பார்க்கப்படுது. இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒப்பந்தத்தின் கீழ் தொழில்நுட்ப பகிர்வு, நிலையான வளர்ச்சிக்கு திறன் மேம்பாடு, வளர்ச்சிக்கான வர்த்தகம் உள்ளிட்டவை மீது கவனம் செலுத்தப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சொல்ல வராங்க. தொழில்நுட்ப பகிர்வு, டெக்னாலஜி ஷேரிங் பண்ண போறோம். நம்ம லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்க்கு. அடுத்தது பார்த்தோம்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான உதவிகரங்களை நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ண போறோம். அடுத்தது ட்ரேட் ரிலேட்டடான விஷயங்கள் மீது கவனம் செலுத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. வர்த்தக ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்கு 2.5 மில்லியன் டாலர் சிறப்பு நிதி திட்டத்தை இந்தியா அறிமுகப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய் மதிப்புல நம்ம வர்த்தக ஊக்குவிப்புக்கு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த போறோம். அத நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. சரிங்களா? அடுத்ததா பாக்குறப்ப திறன் மேம்பாட்டுக்காக வர்த்தக கொள்கை மற்றும் பேச்சுவார்த்தைக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெக்னாலஜிக்கு அப்புறமா பாக்குறப்ப ட்ரேடுக்கு அப்புறமா பாக்குறப்ப நமக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா திறன் மேம்பாட்டுக்காக வர்த்தக கொள்கை மற்றும் பேச்சுவார்த்தைகள் பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக பார்த்தோம்னா ஒரு 8 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 1 மில்லியன் டாலர்கள் செலவு செய்ய போறோம் இந்தியா. அடுத்ததா பாக்குறப்ப தெற்குலக நாடுகளின் எண்ம பொது உள்கட்டமைப்புக்கு முதல் கட்ட பங்களிப்பாக 25 மில்லியன் டாலர்களை இந்தியா வழங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப வளர்ந்து வரக்கூடிய தெற்குலக நாடுகளுக்கு அந்த டிஜிட்டல் கட்டமைப்பை உருவாக்குவதற்காக இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 மில்லியன் சுமார் 200 கோடி ரூபாய் இந்தியா செலவழிக்க போறாங்க. இதன் மூலியமா இந்தியா தெற்குலக நாடுகளின் ஒரு தலைவராகவும் தெற்குலக நாடுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை உலக அரங்கில் பேசக்கூடிய ஒரு பிரதிநிதியாகவும் இந்தியா தன்னை தானே மாத்திக்கிட்டே வராங்க. அதனுடைய ஒரு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளாக தான் நம்ம இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உலகளாவிய வளர்ச்சி ஒப்பந்தத்துல நம்ம பிரதமர் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு ஒரு ப்ராமிசஸ சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வர்த்தக ஊக்குவிப்புக்காக சுமார் 2.5 மில்லியன் டாலர் செலவு பண்ண போறோம். திறன் மேம்பாட்டுக்காக பார்த்தோம்னா சுமார் 1 மில்லியன் டாலர் செலவு பண்ண போறோம். அதே மாதிரி தெற்குலக நாடுகளுக்கு எண்ம கட்டமைப்பு கொடுக்கறதற்காக நம்ம என்ன பண்ண போறோம்? 25 மில்லியன் டாலர்களை வழங்க போறோம். இதனால இந்தியாவுடைய அந்த குளோபல் ஸ்டாச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் ஸ்டாச்சர் இஸ் ரீச்சிங் இட்ஸ் ஹையஸ்ட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ உலக நாடுகள்னு பாக்குறப்ப தெற்குலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு பிரதிநிதியா நிலைநிறுத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான அங்கமாக இது இருக்கு. ஏன்னா போன வருஷம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா குளோபல் சவுத் சம்மிட் அப்படிங்கறது நம்ம தான் நடத்தியிருந்தோம். அதுல குளோபல் சவுத் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி குளோபல் சவுத் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கறத உருவாக்கி இருப்போம். அதுக்கு பேர் கூட தக்ஷின் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். சரிங்களா? இது போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். செய்தித்தாள்கள்ல பார்த்திருப்போம். தக்ஷின் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தெற்குலக மாநாடு நடக்கிறப்பையும் ஒவ்வொரு முக்கியமான சில அறிவிப்புகளை இந்தியா வெளியிட்டுட்டே வருது. அந்த வகையில இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. சரியா? சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் தேன்சிட்டு மற்றும் புது ஊஞ்சல். சோ இந்த மலர்களை பத்தி நம்ம தெரிஞ்சோம். ஓகேங்களா? தேன்சிட்டு மற்றும் புது ஊஞ்சல் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோம்னா பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய மாத இதழ்களாக இருக்கு. சரிங்களா? அந்த வகையில புது ஊஞ்சல் அப்படிங்கிறது சிறார்களுக்கான இதழ் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? 4, 5 வகுப்பு மாணவர்கள் தான் ஊஞ்சல்ல விளையாடுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப புது ஊஞ்சல் அப்படிங்கிறது 4 மற்றும் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. தேன்சிட்டு அப்படிங்கிறத பார்த்தோம்னா 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு மாத இதழ். ஓகேங்களா? தேன்சிட்டு அப்படிங்கிறது 6 to 9. புது ஊஞ்சல் அப்படிங்கிறது 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. தேன்சிட்டு அப்படிங்கிறது 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் ஒரு மாத இதழ வழங்கிட்டு இருக்காங்க தமிழக அரசாங்கம், பள்ளிக்கல்வித்துறை. என்ன
மாத இதழ் அப்படின்னு பார்த்தோம்னா, கனவு ஆசிரியர் அப்படிங்கிற மாத இதழ வழங்கிட்டே வராங்க. சரிங்களா? அப்ப 3 விஷயங்கள். புது ஊஞ்சல் அப்படிங்கிறது 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. தேன் சிட்டு அப்படிங்கிறது 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. இறுதியாக பார்க்கிறப்ப, கனவு ஆசிரியர் அப்படிங்கிற அந்த இதழ் பார்த்தோம்னா, நமக்கு அ ஆசிரியர்களுக்காக வழங்கக்கூடிய ஒரு மாத இதழாக இருக்கு. சரியா? சரி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு சேவை என்ன நம்ப சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணிகளை கண்காணிக்க 102 மருத்துவ சேவை எண் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கர்ப்பிணிகளை கண்காணிக்கும் வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 102 மருத்துவ சேவை எண் மையம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ப 102 அப்படின்னா பிரெக்னன்ட் விமென்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தேவையான உதவிகள பண்றதுக்காக, அவங்க ப்ராப்பரா மெடிகேஷன் எடுத்துக்கிறாங்களா, ப்ராப்பரா செக்கப் பண்றாங்களா அப்படிங்கிறத அவங்களே கால் பண்ணி விசாரிக்கிற வகையில இந்த ஒரு 102 அப்படிங்கிற சேவை எண் செயல்படும் அப்படிங்கிறத நம்மளுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில இருக்கக்கூடிய இந்த மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய உயிரிழப்பு அப்படிங்கிறது 45.5ஆக இருக்கு. ஸோ அதை இன்னமும் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடைய இந்த ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப 102 அப்படின்னா பிரெக்னன்ட் விமென்ஸ வந்து கண்காணிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஸோ அந்த அடுத்த ஆர்டிகிள் பார்த்தோம்னா, அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய சவால்கள் போன்ற விஷயங்கள சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்டிகிளையும் ஒரு டைம் படிச்சு பாருங்க. சரியா? மத்தபடி பார்க்கிறப்ப இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகள நம்ம பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.